போன எபிசோட்ல ராஜேஷ் சரியா படிக்காததுனால ஃபெயில் ஆகி அதுக்கப்புறமா கீர்த்தியோட அட்வைஸ் கேட்டுட்டு பட்டணத்துக்கு வந்து காதல்ல கவனம் செலுத்தாம படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு. அந்த சமயம் பட்டணத்துல ராஜேஷ் காதலிச்சுக்கிட்டு இருந்த குசுமாவோட அப்பா பூமேஷ் ராவ் எப்படியாவது ராஜேஷோட அம்மா அப்பாவை மீட் பண்ணணும்னு நினைச்சாரு. அதை கேள்விப்பட்டு பயந்து போய் விஷயத்த கீர்த்தி கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா ராஜேஷ். இந்த எபிசோட்ல கையில போனை வச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு டென்ஷனாவே இருந்தா ராஜேஷ். அப்ப ராகேஷ்க்கு பூமேஷ், அதாவது குசுமாவோட அப்பா தன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரே, இப்படி குடும்பத்தையும் பார்க்கணும்னு சொல்றாரு, இப்பதான் நம்மளே நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ள என்ன இதெல்லாம் நினைச்சு ரொம்ப ரொம்ப டென்ஷனாவும் பதட்டமாவும் இருந்தது ராகேஷ்க்கு. உடனே தங்கச்சி கீர்த்திக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னாரு. கீர்த்தி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. குசுமாவோட அப்பா பூமேஷ் உடனே நம்மளோட அம்மா அப்பாவை பார்க்கணும்னுட்டு சொல்றாரு, எங்களோட கல்யாணத்தை பத்தி பேசணும்னுட்டு சொல்றாரு. அப்பாக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவாருன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அண்ணன், கவலைப்படுறது நிப்பாட்டுன. எல்லாத்துக்கும் கவலைப்பட்டோம்னா எதுக்குமே நம்மளால ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கும். இந்த ராத்திரியே பஸ்ஸை பிடிச்சி முதல்ல ஊருக்கு வந்து சேர்ற வழியை பாரு. அப்பாவை எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ டென்ஷன் ஆகாம வீட்டுக்கு வா. என்ன உண்மையோ அதை நம்மளே தைரியமா சொல்லிட்டா அதுக்கு கிடைக்கிற பலன் வேற. நீ முதல்ல வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் இங்க பாத்துக்கலான்னு கீர்த்தி சொன்னதை கேட்டுட்டு அடுத்த நாள் காலையிலே ஊருக்கு வந்து சேர்ந்தான் ராகேஷ். அந்த ஊர் ரொம்ப பச்சை பசேல்னு அங்கங்க வயல் காடுகள் பண்ணைகள்னுட்டு இருந்து அழகா இருக்கு பார்க்கவே. ராகேஷ் வீட்டில் அவங்கவுங்க வேலையில ரொம்ப பிஸியா இருந்தாங்க. ரகுராம் ஐயா திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. பெரியவன் ராஜேஷ் விவசாய வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாரு. ராகேஷ் வரதை பார்த்ததும் எல்லாரோட முகத்திலயும் சின்னதா ஒரு சிரிப்பு ஒண்ணு வந்துச்சு. அடட ராகேஷ், வந்துட்டியாப்பா? நீ வரேன்னு ஒரு போன் கால் கூட எங்களுக்கு பண்ணல. பண்ணிருந்தனா நான் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. அப்பா, அது கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருச்சுப்பா. அதான் உங்களை பார்க்கணும்னுட்டு இருந்தது, அதான் வந்துட்டேன். ஜாபும் சீக்கிரம் கிடைச்சிருப்பா. அப்படியாப்பா, சந்தோஷம்டா ராகேஷ். ஆமா, அந்த கணேஷ் சொல்லிட்டு இருந்தால கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன்னா அவன் கிட்ட சொன்னா அவனே வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தருவான்னுட்டு. பேசாம அவனுக்கு ஒரு தடவை போன் பண்ணி கேளுப்பா வேலை இருக்கான்னு. சரிங்க அண்ணன், ஆனா இன்டர்வியூக்கெல்லாம் போகணும்னா முதல்ல நல்லா படிச்சிருக்கணும். கோர்ஸ் எல்லாத்தையும் முதல்ல ரிவிஷன் பண்ணி அதுக்கப்புறம் என்னென்ன கீ பாயிண்ட்ஸோ நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்றேன். அதெல்லாம் இருக்கட்டும் ராகேஷ். நல்லா படிச்சா நல்ல உத்தியோகம் சீக்கிரமாவே கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம், உனக்கு ராஜாராம் மாமா உனக்கு ஞாபகம் இருக்கா? பக்கத்து ஊர்ல இருக்காரு ராஜாராம் மாமா. ஞாபகம் இருக்குப்பா. அவரை நான் சின்ன பையனா இருக்கும் போது நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு, என்னை கொண்டு சீண்டிக்கிட்டே இருப்பாரு. ஆமா, இப்ப அவரை பத்தி எதுக்குப்பா கேக்குறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லடா, ராஜாராம உன்னை பத்தி கேட்டான். அவனுக்கு ரம்யான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு பையன் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். எப்படி இருந்தாலும் உனக்கும் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிதானே ஆகணும், உனக்கும் வயசாகுதுல. அதான் உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்ததுதான் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமேன்னுட்டு பெரியவங்க நாங்க எல்லாரும் முடிவெடுக்கலான்னு இருக்கோம். ராஜாராம் தான் உனக்கு நல்லா தெரியுமே, நல்ல குடும்பம், நல்ல பொண்ணும் கூட. சீக்கிரமா நீ சொல்லிட்டேன்னா உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா. விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா ராகேஷ்க்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. ஐயோ, ஒரு பக்கம் குசுமாவோட அப்பாவை சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் அப்பா என்னடானா ரம்யான்னு ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன்னு சொல்றாருன்னுட்டு பயம். என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது, ராகேஷ், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா. நல்ல பொண்ணு ரம்யா. ரம்யாவை சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராஜாராம் மாமாவை நல்லாவே தெரியும், அவரும் நல்லாதான் பழகுவாரு. நீங்க ரெண்டு பேரும் தான் கிண்டல் பண்ணிப்பீங்களே. படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் ஆக போதா? ஆமா குழந்தனாரே, எனக்கு கூட ரம்யாவை தெரியும். ரம்யா எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தா. அவளுக்கு நானா ரொம்ப பிடிக்கும், என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பா. நல்ல பொண்ணு, நல்ல குணமான பொண்ணு அப்படின்னு எல்லாரும் ரம்யாவை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ராகேஷ்க்கு பயமா இருந்தது. என்ன செய்யறதுனே புரியல. அத கவனிச்ச தங்கச்சி கீர்த்தி, இப்ப கூட நம்ம பேசலன்னா அண்ணனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும்ன்றத உணர்ந்தா. அப்போ கீர்த்தி எல்லார்கிட்டயும் இப்படி சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தா. அம்மா, அப்பா, அண்ணன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் தான் வந்தான். ஆனா நீங்க அதுக்குள்ள ரம்யா பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அண்ணனுக்கு பட்டணத்துல ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு கொடுத்த தைரியத்தால தான் அண்ணன் இப்போ நல்லாவே படிக்கிறான். அதை பத்தி சொல்லி உங்க ரெண்டு பேர்கிட்டயும் சம்மதம் வாங்கி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கீர்த்தி சொன்னோன்னா வீடு முழுக்க அமைதி ஆயிடுச்சு. அப்ப வீட்டுல சுத்திட்டு இருந்த ஃபேனோட சத்தத்தை தவிர வேற எதுவுமே கேட்கல யாருக்கும்.
என்ன கீர்த்தி சொல்லிட்டு இருக்க? ஏண்டா ராகேஷ், கீர்த்தி சொல்றது எல்லாமே உண்மைதானா? உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா எங்க கிட்ட நீ சொல்லிருக்கலாம்லப்பா. இந்த நிமிஷத்துல வந்து சொல்லிட்டு இருக்க எல்லாம். ஆமாண்டா ராகேஷ், நீ எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஒரு வார்த்தை. நீ காதலிக்கும் போதே நாங்க என்ன தடையாவா இருக்க போறோம் உனக்கு? நாங்களும் உங்களோட காதலுக்கு சம்மந்தம் தானே சொல்வோம். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ரகுராம் இப்படி பேசினாரு. ஏன்பா ராகேஷ், நீ காதலிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொண்ணோட குடும்பம் எப்படி? நல்ல குடும்பமா? பொண்ணு நம்ம கிராமத்து பொண்ணு மாதிரி இருப்பாளா, இல்ல அந்த பட்டணத்துல இருக்க பொண்ணுங்க மாதிரி திமிரா இருப்பாளா? அப்பா குசுமாவோட அப்பா பேரு பூமேஷ். அவரு அங்க பெரிய பிசினஸ் மேன்பா. குசுமானா உயிர் அவருக்கு. எங்க காதலை பத்தி கேள்விப்பட்டதோ பூமேஷ் அவரே உங்ககிட்ட வந்து பேசணும்னுட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. உங்களை அங்க வந்து பொண்ணு பார்க்கவும் சொல்லணும்னுட்டு இருந்தாரு. என்னது, நீ ஆசைப்படுற பொண்ணோட அப்பா பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணா? நம்மளாம் சாதாரண விவசாயிப்பா. நம்மள மாதிரி குடும்பத்துக்கு அவங்கள மாதிரி பெரிய இடத்து பொண்ணா என்ன? எப்படிப்பா இதெல்லாம் சரி வரும்? நீ யோசிக்க மாட்டியா? ஆமாப்பா ராகேஷ், அப்பா சொல்றதும் கரெக்ட் தானே. பெரிய இடத்து பொண்ணுனா கொஞ்சம் யோசிச்சு காதலிச்சிருக்கணும்லப்பா. அப்படி அந்த வீட்ல இருந்த எல்லாருமே குசுமாவை எப்படி மருமகளா ஏத்துக்கிறது, அவ பெரிய இடத்து பொண்ணாச்சே, நம்மளது அப்படி இல்லையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட கீர்த்தி எல்லார்கிட்டயும் பேசி எப்படியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சா. 2 நாள் கழிச்சு அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் சிட்டில இருக்க குசுமாவோட வீட்டுக்கு கிளம்பி பொண்ணு பாக்குறதுக்காக போனாங்க. அப்பா, இவ்வளோ பெரிய இடத்து பொண்ணு நம்ம பையனை ஆசைப்பட்டிருக்காளான்னு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டாங்க கௌசல்யா அம்மா. ராகேஷ்க்கு ஒரே டென்ஷன். அங்க என்ன நடக்க போதோ என்னன்னு பதட்டமா இருந்தாரு. எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள போனாங்க. அவங்க குசுமாவை பார்த்தாங்க. குசுமா அவங்க எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் நல்லா விசாரிச்சா. மாமா, அத்தை, 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? ராஜேஷ் மாமா, காவ்யா அக்கா எப்படி இருக்கீங்க? அதுக்கப்புறம் கீர்த்தி, how are you? நாங்க நல்லா இருக்கோம்மா, நீ எப்படி இருக்க? அப்படின்னுட்டு எல்லாரும் ஒருத்தர் நல்லா விசாரிச்சுக்கிட்டாங்க. அந்த வீட்டோட பெரிய இடத்த பார்த்து சோஃபால உட்கார்றதா இல்ல கீழே உட்கார்றதான்னுட்டு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலே குசுமாவோட அப்பா பூமேஷ் அங்க வந்தாரு. யாரையும் அவரை நல்லா விசாரிக்கல, ஆனா ரகுராமே அவரை நல்லா விசாரிச்சாரு. அவர்கிட்ட, வணக்கம் பூமேஷ் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஆ, ஆமா, நீங்க இந்த மகேந்திரபுரத்துல ஏதோ விவசாய வேலை பண்றதா கேள்விப்பட்டேன். எப்படி அங்க எல்லா வசதிகளும் இருக்குமா? என் பொண்ணு இங்க டிவி, ஏசி, காருன்னு நல்லா சொகுசா வாழ்ந்துட்டா. அங்க நீங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவளையும் விவசாய வேலை செய்ய வச்சிருவீங்களா என்ன? அவ வசதி இல்லாம இருக்க மாட்டாளே. விவசாய வேலை செய்யறதுக்கெல்லாம் எங்க கிட்ட கூலி ஆளுங்க இருக்காங்கங்க, அவங்க பாத்துப்பாங்க. எங்க வீட்டுல சௌரியத்தை விட அன்பு அதிகமா இருக்குங்க. உங்க பொண்ணை நாங்க எங்க பொண்ணு கீர்த்தி எப்படிய பாத்துக்கிறோமோ குசுமாவையும் அப்படி பாத்துப்போம். எல்லாரும் அவன் மேல அன்பா இருப்போங்க. அன்பை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியுமா என்ன? என் பொண்ணு போடுற மேக்கப் ஐட்டத்துக்கே 15,000 ரூபாய் ஆகும் மாசத்துக்கு. ஏப்பா ராகேஷ், என் பொண்ணு அழகா இருக்கான்னு காதலிச்சியா, இல்ல நல்லவளா இருக்கான்னு காதலிச்சியா, இல்ல என் பேங்க் பேலன்ஸ் பார்த்து காதலிச்சியாப்பா? சொல்லு, ஏன்னா நாங்கெல்லாம் ரொம்ப பணக்காரங்கல்ல. அப்படின்னு பூமேஷ் கேட்டோன்னா எல்லாருக்கும் கண்ணே கலங்குற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களே, இப்படி நடத்துகிறாங்களேன்னு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. காசை காரணம் காட்டி நம்மள தாழ்வா எல்லாரும் பேசுகிறாங்களேன்னுட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் பூமேஷ் இப்படி பேசுகிறோன்னுட்டு கொஞ்சம் கூட கவலைப்படல. இங்க பாருங்க, நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுங்களை எங்க வீட்டு வேலைக்காரங்க கூட போட மாட்டாங்க. உங்க பையனுக்கு வேலை கிடைக்குமா இல்லையான்னு கூட தெரியல. அப்படிப்பட்டவனுக்கு ஏன் பொண்ணு கேக்குதா காதலிக்கிறதுக்கு? பூமேஷ் அப்படி பேசுறத கேட்டு கீர்த்திக்கு பயங்கரமா கோவம் வந்தது. அவளால பொறுமைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ அவ, மன்னிச்சிருங்க பூமேஷ் அங்கிள், என்ன இப்படி பேசுறாளேன்னுட்டு தப்பா நினைச்சிடாதீங்க. என்னங்க பெரிய ஸ்டேட்டஸ்னுட்டு பேசுறீங்க? ஸ்டேட்டஸ்ல எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருமா என்ன? நாங்களும் எங்க அண்ணனை நல்லா படிக்க வச்சிருக்கோம் உங்க பொண்ணுக்கு ஈக்குவலா. எங்க அண்ணன் ஒன்றும் உங்களோட பொண்ணோட அழகுக்காகவோ இல்லை சொத்துக்காகவோ அவளை காதலிக்கல. 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்தது, அப்படியே காதலிக்க ஆரம்பிச்சாங்க, அவ்வளோதான். யாரும் இங்கே காசு பார்த்து வாழ்றது இல்லைங்க. பெரிய ஸ்டேட்டஸ்னுட்டு பேசுறீங்க. உங்கள் பொண்ணு இங்கே ஏசியில் சுகமாக வாழ்ந்துருக்கலாம். நாங்களும் அங்கே சுகத்துக்கு எந்த குறையும் இல்லைங்க. எங்கள் ஊரில் இருக்க சில்லுன்னு இருக்க காற்று ஏசி காற்றுக்கு கூட ஈக்குவலாக ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு அப்பாவா நீங்கள் பேசுறது எல்லாமே கரெக்டு தான். நீங்கள் உங்கள் பொண்ணை அப்படி வளர்த்துருக்கீங்க. நாங்களும் அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் குறைவானவங்க இல்லைங்க. பைசா தான் எல்லாமேனா, பைசா இருக்கிறவங்க மட்டும் தான் இங்கே நல்லா இருக்க முடியும். அன்பும் இருக்குங்க. காசு உள்ளவனுக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா
அந்த காசை பார்த்து வரவன் காசுக்காக மட்டும்தான் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான். காசு இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடுவான். ஆனால் என் அண்ணன் அப்படி கிடையாது. அவளுக்கு எல்லா கஷ்டத்துலேயும் எல்லா சந்தோஷத்துலேயும் கூட நிற்பான். அவளை அன்பாக பார்த்துப்பாங்க. இது கூட உங்களுக்குலாம் புரியலல்ல. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் தானேங்க பெரிய விஷயமா இருக்கு. மனுஷங்களோட குணத்தை பார்த்து பழகுங்க. யார்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு பார்த்து பழகாதீங்க. பணம்ன்றது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நாளைக்கே எங்கள் அண்ணன் பெரிய ஆளாக கூட ஆகுவான். அப்போ எங்கங்க போவீங்க அப்படின்னு கீர்த்தி பேசினோன்னே பூமேஷ்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த பொண்ணு நியாயமாக தானே பேசுது. ஒரு அப்பா அம்மாவை கௌரவம் இல்லாமல் தலைகுறைவாக பேசினா ஒரு பொண்ணுக்கு இப்படி கோவம் வருமா? அதுவும் சாதாரண ஒரு விவசாயி பொண்ணுக்குன்னுட்டு அவர் ஆச்சரியப்பட்டாரு. கீர்த்தி, நீ நல்லா பேசினமா. ஒரு விவசாயியோட பொண்ணுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கிறது பெரிய விஷயம். நான் தலைகுறைவா உன்னை பேசல. ஆனா உன் தைரியத்தை நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். குடும்பத்தை விட்டு கொடுக்காம பேசுற பாத்தியா, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ராகேஷ், இப்படி ஒரு நல்ல குடும்பத்துல குசுமாவை கொடுக்கறதுல எனக்கு முழு சம்பந்தம். நீ சீக்கிரமா நல்ல வேலைக்கு போய் என் பொண்ணை பார்த்துப்பான்னு நம்புறேன் அப்படின்னுட்டு 2 குடும்பமும் குசுமா ராகேஷோட கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. இது எல்லாமே கீர்த்தியோட தெளிவுனால தான் நடந்தது. அதுக்கப்புறம் ராகேஷோட குடும்பம் ஊருக்கு கிளம்புனாங்க. ஆனா ரகுராம் ஐயா மட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல இப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு. பணக்காரங்களுக்கு இருக்கிற திமிருதான் இல்ல, நம்மள மாதிரி ஆளுங்களை எப்படி தலைகுறைவா பேசிட்டாரு இந்த ஆளு. நம்ம போட்ட ட்ரெஸ்ஸுங்களை அவங்க வீட்டு வேலைக்காரங்க கூட போட மாட்டாங்களாம். ரொம்ப அவமானமா போயிடுச்சு. கரெக்டா சொன்னீங்கப்பா. நம்ம கல்யாண பேச்சு பேச போறதுனால நான் அமைதியா இருந்தேன். இல்லைன்னா அவன் பேசின பேச்சுக்கு அந்த பூமேஷ அங்கேயே போட்டு சாத்திருக்க மாட்டேன், அடிச்சிருப்பேன்பா அவனை. அண்ணா அப்பா, இந்த டாபிக்கை இதோட விடுறீங்களா? அவர் பேசினதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு அப்பாவா தான் பொண்ணு சொகுசா வாழணும், சுகமா வாழணும், வசதியான வீட்டு பொண்ணு ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற அவமானமும் அவருக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. அவரோட பொண்ணோட நல்லதுக்கு தான் அவர் பேசினாரு. ஆனா நம்ம பேசி அவரை ஒத்துக்க வச்சோம்ல, அதுதான் நம்மளோட ஜெயிச்சோன்னு அர்த்தம் அப்படின்னு கீர்த்தி பேசி எல்லாரையும் சமாதானப்படுத்தினா. அவங்க அம்மா அப்பாவும் சமாதானம் ஆனாங்க. இப்படி கீர்த்தியோட தெளிவால ராகேஷோட கல்யாணத்துல எல்லாமே சரியா இருந்தது. கீர்த்தி செஞ்ச உதவிய ராகேஷால மறக்க முடியாது. அப்ப ராகேஷ் கீர்த்தி கிட்ட, கீர்த்தி, நீ இந்த வீட்டோட தேவதை. நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியாது என் நிலைமை அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனா பெரிய பணக்கார வீட்ல இருந்து வந்த குசுமா மகேந்திரபுரத்துல இருக்க ரகுராம் ஐயாவோட குடும்பத்துல ஒத்து போவாளா? கீர்த்தி கூட சேர்ந்து எல்லா வேலைகளும் செய்வாளா? இல்ல அங்கேயும் அவ சொகுசாதான் இருக்க போறாளா? ராகேஷ்க்கு நல்ல மனைவியா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாளா? இல்ல அவளோட சந்தோஷத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாம இருக்க போறாளா? என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். கீர்த்தி அவளோட படிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில நல்ல வேலையில இருந்தா. திடீர்னு அவளுக்கு கல்யாணம் செட் ஆனதுனால வேலையை விட்டுட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி 2 மாசம் வீட்டுக்கு வந்து ஹாயா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சா. வீட்டில் இருக்க எல்லாரும் கல்யாண வேலையில பிஸியா இருந்தாங்க. ஆனா கீர்த்தி மட்டும் எந்த வேலையிலயும் கவனம் செலுத்தாம ஹாயா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா. அது பயங்கரமான குளிர்காலம். கீர்த்தி எந்திரிக்காம பெட்ல தூங்கிட்டு இருந்தா. 9 மணி ஆனாலும். கீர்த்தி, 9 ஆகுது மணி, இன்னுமா தூங்கிட்டு இருக்க? இன்னுமா எந்திரிக்கல நீனு? 9 ஆயிடுச்சு, எந்திரிமா. அப்பா, என்னம்மா உன் பிரச்சனை? இவ்வளோ காலையில எந்திரிச்சு நான் என்ன பண்ண போறேன் சொல்லு? 9 மணி ஆனா என்ன? நான் என்னம்மா பண்ண போறேன்? எந்திரிச்சு தூங்க விடுமா. நிம்மதியா கொஞ்சம் தூங்க விடுறீங்களா? கல்யாணம் ஆக போற பொண்ணு இவ்வளோ நேரம் தூங்குறது நல்லதா சொல்லு? இங்கேயே இப்படி தூங்குனா நாளைக்கு நீ உன் மாமியார் வீட்டுக்கு போனதும் அங்கேயும் இப்படிதான் தூங்குவ. அப்புறம் மாமியாரு பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க, இப்படி தூங்குறாளே வீட்டுக்கு வந்த மருமகன்னு எங்களை தான் கேட்பாங்க. அப்பப்பப்பா, ஆரம்பிச்சிட்டீங்களா? நாளைக்கு கல்யாணம் ஆகி உன் அத்தை வீட்டுக்கு போனான்னு ஆரம்பிப்பீங்க. அப்புறம் பேஜா அட்வைஸ் பண்ணுவீங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணுன்ற மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. போங்கப்பா நீங்க. முதல்ல போங்க, நான் அப்புறம் வரேன். இந்த பொண்ணு மாறவே மாட்டா. கல்யாணம் ஆகி அவங்க மாமியார் வீட்டுக்கு போனாதான் தெரியும். அப்புறம் அங்கிருந்து எனக்கு தானே ஃபோன் அடிப்பா. ஐயோ அம்மா, நீங்க சொன்னதை அப்பவே கேட்காம போயிட்டேனேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. கீர்த்தி ரொம்ப லேட்டா எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே வந்தா. அம்மா, பயங்கரமா பசிக்குதுமா, கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வை. கீர்த்தி, இது பிரேக்ஃபாஸ்ட் டைம் இல்ல, லஞ்ச் டைம்மா. அப்படியா? லஞ்ச் டைமா வந்துருச்சு. சரி சரி, லஞ்சுக்கு என்ன பண்ணிருக்க? பருப்பு சாதமும்
தக்காளி பச்சடியும் பண்ணிருக்கேன். என்னம்மா வெறும் காய்கறி பண்ணிருக்க? ஏதாவது சிக்கனோ மட்டனோ மீனோ பண்ணிருக்க கூடாது? இப்போ நீ என்ன பண்ணுவேன்ல எனக்கு தெரியாது. எனக்கு அர்ஜென்ட்டா சிக்கன் பண்ணி தரணும் நீனு. அதுதான் நான் சாப்பிடுவேன். என்னது? சிக்கன் பண்ணாதான் நீ சாப்பிடுவியா? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் இன்னைக்கு சிக்கன் சமைக்க மாட்டேமா. உன்னை எப்படி பண்ண வைக்கிறேன்னு இப்ப பாரு. கீர்த்தி அப்படி சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு சென்டிமெண்டா அவங்க அப்பா கிட்ட, பாருங்கப்பா, அம்மா சிக்கன் செஞ்சு தர மாட்டேன்னுட்டு சொல்றாங்கப்பா. கொஞ்ச நாள் தான் உங்க கூட இருப்பேன். ஆசை ஆசையா நான் பிடிச்சதெல்லாம் அம்மா கையில சாப்பிடலான்னு நினைக்கிறேன். பாருங்கப்பா அம்மாவை. அப்புறம் எப்பப்பா? ஐயோ, எதுக்கு கண்ணா நீ கவலைப்பட்டுட்டு இருக்க? என் குழந்தை கஷ்டப்படுறத நான் பார்க்க மாட்டேன். இப்பவே நான் மார்க்கெட்டுக்கு போய் சிக்கனை வாங்கிட்டு வரேன். உங்க அம்மாவை குழம்புக்கு பொரியலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண சொல்லு. சிக்கன் எடுத்துட்டு வந்ததும் அவ உனக்கு சமைச்சு தர சொல்றேம்மா. நீ கவலைப்படாத, அப்பா வாங்கிட்டு வந்து தரேன். என்னங்க, நீங்க இப்படி ரொம்ப செல்லம் கொடுத்து அவளை கெடுக்குறீங்க. நாளைக்கு இவ உங்க மாமியார் வீட்டுக்கு போனா என்னெல்லாம் பண்ண போறானே தெரியலங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. ஆனா அவங்க அப்பா, பொண்ணு கொஞ்ச நாள் தானே இருக்க போறா, அவ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செஞ்சு கொடுன்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னாரு. கீர்த்தி ஆசைப்பட்ட மாதிரி சிக்கன் அன்னைக்கு சாப்பிட்டா. கொஞ்ச நாட்கள் போச்சு. கீர்த்தியோட கல்யாண நாள் வந்தது. நல்லபடியா கீர்த்திக்கு கல்யாணம் ஆச்சு. அவளோட பிறந்த வீட்டுக்கு டாட்டா காட்டிட்டு கீர்த்தி அவளோட புகுந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சா. என்னங்க, எனக்கு வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்குது. நான் மறுபடியும் ஜாப்ல ஜாயின் பண்ணலான்னு இருக்கேங்க. கீர்த்தி, இப்பதானே கல்யாணம் ஆகி வந்திருக்கோம். உடனே நீ ஜாப்க்கு போறேன்னு சொன்னா என் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல. இத பத்தி அப்புறம் பேசலாம். ஈவினிங் என்னோட ஃப்ரெண்டோட பார்ட்டி இருக்கு. நம்ம 2 பேரும் அதுக்கு போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரலாம். நல்லபடியா ட்ரெஸ் பண்ணிட்டு வா கீர்த்தி. ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போனோம். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போறோம். சரிங்க. சரி, எனக்கு டைம் ஆச்சு. நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். பாய். பாய்ங்க. வினய் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. கீர்த்தி சோஃபால உட்காந்துட்டு இருந்த அவங்க அத்தை கௌசல்யா கிட்ட போய் அவளும் உட்காந்துக்கிட்டா. வினய் ஆஃபீஸ்க்கு போயிட்டானாமா? போயிட்டாரு. கீர்த்தி, இன்னைக்கு என்ன சமைக்கலான்னுட்டு யோசிச்சிருக்க? மீன் குழம்பு வைக்கலான்னுட்டு ஐடியா வச்சிருக்கேன். எதுக்குமா இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிற? வினய் தான் இன்னைக்கு ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்கு, லஞ்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டானே. நம்ம 2 பேருக்கு ரசம், வெண்டைக்காய் பொரியல், கோவக்காய் பொரியல்னு பண்ண வேண்டியதானே. எதுக்கு மீன் குழம்பு? அது கல்யாணம் ஆகி 2 வாரம் ஆகுது. வெஜ்ஜே தான் சமைச்சிட்டு இருக்கோம். அதான் நான்வெஜ் சமைக்கலாமேன்னு யோசிச்சேன். வீட்டில் அவரும் வினையும் இருக்கும் போது நான்வெஜ்ஜாக தான் நம்ம சமைச்சுக்கிட்டு இருப்போம். அவங்க இல்லாத நேரத்துலையாவது பொண்ணுங்க நம்ம வெஜிடேரியன் சமைச்சு சாப்பிடலாம். வீட்டில் இருக்க பொண்ணுங்க அடிக்கடி நான்வெஜ் சாப்பிட்றது குடும்பத்துக்கு நல்லதில்லை, ஆரோக்கியத்துக்கும் நல்லதில்லை அப்படின்னு அவங்க சொன்னதும் மனசுக்குள்ள கீர்த்தி, ஐயோ, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் என் வீட்டில் என்னைக்குமே இருந்ததில்ல. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ரூல்ஸாக போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி பாட்டுக்கு அவங்க அத்தை சொன்னதையே சமைக்க போனா. அன்னைக்கு ராத்திரி கீர்த்தியும் வினயும் அவங்க ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போயிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பார்ட்டிக்கு போய் லேட்டா வந்து தூங்கிட்டாங்க. காலையில கீர்த்தி எந்திருக்காம டயர்ட்ல அசந்து தூங்கிட்டு இருந்தா. வினயும் டிஸ்டர்ப் பண்ணாம ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனாலும் கீர்த்தி நல்லா தூங்கிட்டு இருந்தா. இதை கவனிச்ச மாமியார் கௌசல்யா கோவப்பட்டு அங்க வந்து, கீர்த்தி, மணி என்ன ஆகுது, நீ என்ன இன்னும் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? என்னம்மா, வீட்டு பொண்ணுங்க இவ்வளோ நேரம் தூங்குறது குடும்பத்துக்கு ஆகாது. விடிகாலையில எந்திரிச்சாதான் குடும்பத்துக்கு நல்லது. நீ என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? எந்திரிமா கீர்த்தி, எந்திரி. ஐயோ, அது இல்லத, ராத்திரி பார்ட்டியில ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதான் என்னால் எந்திரிக்கவே முடியல காலையில. இப்போ வேற குளிர்காலம், அதான் தூங்கிட்டேன். ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டேன். இங்க பாருமா கீர்த்தி, வீட்டு மருமகனா பொறுப்பா இருக்கும். இந்த மாதிரி குளிர்காலம், பயங்கரம் தூக்கம் வருது, ஐயோ முடியல, இதெல்லாம் கதை. இதெல்லாம் இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. வீட்டு பொறுப்பை நீ தானே ஏற்றுக்கணும். குடும்பத்தை நடத்துறது, கொண்டு போகிறது, பாசிட்டிவாக வச்சுக்கிறது, எல்லா வேலைகளையும் நீ தான் பொறுப்பாக எடுத்துக்கிட்டு சொல்லணும். இது உன் குடும்பம்ல, நீ தான் இப்போ தலைவி, நீ தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு கௌசல்யா அம்மா சொன்னோன்னே உடனே கீர்த்தி எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டு வேலைகளை சலிச்சுக்கிட்டே பார்க்க ஆரம்பிச்சா. அம்மா, எவ்வளோ வேலைடா சாமி. என் வீட்டிலலாம் நான் ஒரு வேலை கூட பண்ண மாட்டேன். மகாராணி மாதிரி வாழ்ந்தேன்.
ஒரு கிளாஸ் டம்பர் தண்ணி குடிக்கிற கிளாஸ் டம்பரை கூட நான் எடுத்து வச்சதில்ல. என் அம்மாவுக்கு சின்னதாக நான் வேலை செஞ்சாலே போதும் என்னை புகழ்ந்து தள்ளுவாங்க, ராணி மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் இங்கே என்ன வேலை செஞ்சாலும் நம்மள குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆ, என்னம்மா டீ இப்படி போட்டிருக்க, காஃபி இப்படி போட்டிருக்க, சமையல்ல இது சரியில்லை, இது சரியில்லை, அப்புறம் உப்பு சரியா இல்லை, காரம் கரெக்டாக இல்லை, என்னம்மா சமைச்சிருக்க, பூஜை ரூமை அப்படி வச்சிருக்கியே, கோலம் கூட சரியா போட தெரியலன்னு ஏதாவது இந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கு. என் அம்மா அப்பவே சொன்னாங்கல்ல, நல்லா வேலையை கத்திக்கோ கீர்த்தி, இல்லைனா கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போனதும் நல்லா அவஸ்தைப்படுவேன்னுட்டு. நான் தான் என் அம்மா சொன்ன எதையுமே கேட்கவே இல்லை. அம்மா நீ உண்மையிலே கிரேட் தாம்மா. நான் தான் எதுவுமே கேட்காம விட்டுட்டேன். அப்பவே வேலை பழகிருந்தா இது ஈஸியா இருக்கும் இப்போ. என்னம்மா கீர்த்தி, நீயே தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்க? நேரம் ஆகுது பாரு, சீக்கிரமா வந்து சமையலை செய்யு. அதோ வரத செய்ற அப்படின்னு கொஞ்ச நாட்கள் ஆனதுக்கு அப்புறமா கீர்த்திய பார்த்துட்டு போலான்னுட்டு அவங்க அம்மா அப்பா வந்தாங்க. அண்ணி நல்லா இருக்கீங்களா அண்ணி? அடடே, கீர்த்தி அம்மா அப்பாவா? வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. கீர்த்தி, கீர்த்தி யார் வந்திருக்கான்னு பாருமா அப்படின்னு சொன்னோன்னே கீர்த்தி ரூம்ல இருந்து வெளியே வந்தா. அவங்க அம்மா அப்பாவை பார்த்தோன்னா அவளுக்கு ஆனந்தம் தாங்கல. அம்மா அப்பா வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் கீர்த்தி. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவரு நல்லா இருக்காரு. வேற என்னம்மா விஷயம்? நம்ம ஆளுங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கீர்த்தி, பேசிக்கிட்டே இருந்ததுல பாரு, உங்க அம்மா அப்பாவை கவனிக்கவே மறந்துட்டோம். அவங்களுக்கு போய் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. ஐயோ அண்ணி, அதெல்லாம் இப்ப எதுவும் வேண்டாம் அண்ணி. கீர்த்தி, அம்மா அப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. நீ போய் அவங்களுக்கு தேவையானது எல்லாம் எடுத்துட்டு வா. உடனே கீர்த்தி கிச்சனுக்குள்ள போய் அம்மா அப்பாவுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், டீ எல்லாம் எடுத்துட்டு வந்தா. ஜானகி ஸ்ரீனிவாசும் அவ போட்ட காஃபியை குடிச்சு ஆச்சரியப்பட்டாங்க. அடடா, காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு கீர்த்தி. கீர்த்தி, உண்மையிலே நீயா காஃபி போட்ட? இல்லனா அத்தை போட்ட காஃபிய ஃப்ளாஸ்க்ல ஊத்தி சூடு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கியா? அம்மா, நானே சொந்தமா என் கையால காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. ஆச்சரியமா இருக்கு கீர்த்தி. இவ்வளோ சூப்பரா காஃபி போட நீ எப்ப கத்துக்கிட்ட? காஃபி என்ன காஃபி, கீர்த்தி அற்புதமா சமையலே செய்வா. அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கீர்த்திய நான் தான் பண்ண சொல்லி கொடுத்தேன். அப்படியா? கீர்த்தியா பண்ணா? அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவ செஞ்ச ஸ்நாக்ஸ சாப்பிட்டாங்க. இதையெல்லாம் என் பொண்ணு தான் செஞ்சிருக்கான்றத என்னாலே நம்ப முடியல அண்ணி. ஒரு சின்ன கரெக்ஷன், இதையெல்லாம் உங்க பொண்ணு கீர்த்தி பண்ணல, என் மருமக கீர்த்தி பண்ணாங்க அப்படின்னுட்டு அவங்க சாதாரணமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கீர்த்தியோட ரூமுக்கு ஜானகி அம்மா வந்து பேசினாங்க. கீர்த்தி, நீயா இவ்வளோ அற்புதமா டீ போடுற, காஃபி போடுற, ஸ்நாக்ஸ் பண்ற, சமைக்கிற? ஆச்சரியமா இருக்கு. வீடை இவ்வளோ நீட்டா வச்சுக்கிற, எல்லாம் நல்லா பண்றியேம்மா. எப்போ இதெல்லாம் கத்துக்கிட்ட நீனு? உண்மையா நீ தான் இதெல்லாம் பண்றியா? நம்பவே முடியல என்னால. அம்மா நம்புங்கம்மா, நான் தான் எல்லா வேலையும் பண்ணேன். இதெல்லாம் கல்யாணமாகி மாமியார் வீட்டுக்கு போற ஒவ்வொரு வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. நாங்க பிறந்த வீட்டில் இருக்கும் போது எந்த வேலையும் செய்ய மாட்டோம், மற்றவங்கள நல்லா வேலை வாங்குவோம். ஆனால் புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லா பொறுப்புகளும் நம்மளோட தான் மாறிடுது. நம்மளை மட்டும் பார்த்துக்காம நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம தான் பார்த்துக்கணும். எல்லாரையும் நம்ம குடும்பமாக நினைக்கணும். இது கல்யாணம் ஆகி போகிற எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையும் இப்படி தான் மாறும். நம்ம தான் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கணுமா? ஆஹா, என் பொண்ணா இப்படி எல்லாம் பேசுறா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு மாறின நினைச்சு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த பேக்ல இருந்து அவங்களே செஞ்ச ஸ்வெட்டரை எடுத்து வெளியே வச்சாங்க. என்னம்மா இது? உனக்காக தான் பண்ணேம்மா. நீ வீட்டில இருந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. நீ தான் என் உலகமா இருந்த. ரொம்ப போர் அடிச்சுது. சரி, உனக்காக இதை ஆசையா பண்ணி தரலாமேன்னு பண்ணேன் அப்படின்னு ரொம்ப அன்பா கீர்த்தியோட அம்மா அவகிட்ட இதை கொடுத்தாங்க. அதை ஆசையா கீர்த்தி எடுத்துக்கிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டா. அவங்க அம்மா கிட்ட, ரொம்ப நல்லா இருக்குமா, இந்த ஸ்வெட்டர் சூப்பரா இருக்கு, இது என் கூட இருக்கும் போது நீயே என் கூட இருக்க மாதிரி நான் உணர்வேமா அப்படின்னு கீர்த்தி அவ பிறந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெருமையை சேர்த்து புகுந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை செஞ்சு கவனிச்சு குடும்பத்தை தான் குடும்பமா நேசிச்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா.